இன்னைக்கு நம்ம பெரம்பலூர் காட்டு சமையல்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காடை கிரேவி தான் பண்ண போறோம். வாங்க செய்வோம். சங்கரன ஸ்பான்சர் பண்ண கூடாது. அப்படியே யூடியூப்ல கோடி கோடியா கொட்டுது. வரும்ல ஒரு நாளைக்கு, வரும்போது கேள்ற. முன்னாடியே மஞ்சத்தூளை கொட்டியாச்சு, அதனால திரும்பவும் வந்து சொல்றேன், மஞ்சத்தூள் கொட்டிக்கணும். கொஞ்சம் போட்டு, ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் நார்மலா இந்த ரத்தத்தோட இது மட்டும் போறதுக்கு மட்டும் கழுவணும். இப்போ மஞ்சத்தூள் போட்டு இந்த கிருமி நாசினிலாம் போடுறதுக்கு கழுவ போறோம். போய் கழுவணும், கொஞ்ச நேரம் கலக்கி விட்டுக்கலாம். அப்படி வந்து ஃபுல் மேலே வந்து பார்க்குற அளவுக்கு மஞ்சத்தூள் அப்படி வடைய டக்கு டக்குன்னு எடுத்து இப்படி உரிச்சிடலாம். டக்குன்னு நல்லா செய்ய உரிச்சிடலாம். பூண்டே அப்படிதான்டா உரிக்கணும். பூண்டு எப்படி உரிக்கிறது, வெங்காயம் எப்படி உரிக்கிறதுனா சொல்லக்கூடாது. வீட்டில் கூட நாங்கள்லாம் வெங்காயம் உரிச்சது இல்லைண்ணா. இங்கே வந்து எங்கெல்லாம் வெங்காயம் உரிக்க வச்சுட்டு அம்பால பார்த்தீங்களா பூண்டை எவ்வளோ இதாக உரிக்கிறாருன்னு. போன முறை தினேசன் வந்திருந்தாரு, சொல்லாமல் ஒரு பாட்டில் போய் ஒவ்வொரு பாத்திரமா வைக்காந்து கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த முறை ஒரு வரல, கஷ்டமாக இருக்குது பாத்திரம் விளக்க. கறியெல்லாம் அறுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து அடுப்பில் குண்டான வச்சுக்கலாம். கொஞ்சம் குண்டான் லைட்டாக காஞ்சிருச்சு. அடுத்து எண்ணெயை ஊற்றிக்கலாம். சோடிக்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக காயிட்டோம். நல்லா கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச வாட்டி அடுத்த பொருள்லாம் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுத்ததான் வந்து இந்த பட்டை லவங்க சமாச்சாரம்லாம் போட்டுக்கலாம். அடுத்ததான் வந்து மிளகா, பச்சை மிளகா போட்டுக்கலாம். அடுத்ததான் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். லைட்டாக அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், தூளுப்பு. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததான் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி போட்ட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டோம். ஒரு பக்கமாக போட்டுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சிக்கன் மசாலா கொட்டிக்கிட்டோம். ஃபுல்லாக வந்து கொட்டிக்கிறோம். தேவையான அளவு கரம் மசாலா போட்டுக்கலாம். அடுத்ததான் மல்லித்தூள் தேவையான அளவு.
பெப்பர் தூள் தேவையான அளவு கொட்டிக்கலாம். கொஞ்சம் தண்ணி எடுத்து பெப்பர் தூள் தேவையான அளவு கொட்டிக்கிறோம். காடையை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். காடையை அப்படியே போட்டுக்கலாம். காடை வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். நெருப்பு கிரேவி போடு நல்லா போதும் தண்ணி போதும்டா. அப்புறம் ராது இல்லாமல் எப்படி நீ இது வாங்குவ கறி தண்ணி வீட்டில் மீன் அப்படியே பிடிச்சிக்கும். போட்டேன் வந்துட்டேன். எதுலயே போடு, நடுப்புலயே போடு. பாதியை காணும். ஆட்ட முழு கடையா இருக்கு. நல்லா பரோட்டாவோட அந்த காடையை வச்சு சாப்பிட போகிறோம். பூ மாதிரி இருக்குது காடை. இப்போ பரோட்டாவோட சாப்பிடுவோம். நல்லா குழம்போட முக்கி சூப்பராக இருக்கு. தண்ணி குடிச்சிடும்.